ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவுடைய டாப் 15 பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுக்க போகிறோம். அதில் யாரெல்லாம் பிளேயிங் டோலில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி அண்ட் பெர்முட்டேஷன்ஸ் தான் போட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸாக ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஹெவி டீமாக இருக்கும், இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஹெவி டீமாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஃபேன்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்களே உங்களுக்கு ஒரு காம்பினேஷன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. மேபி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். லாஸ்ட் இயர் கூட 500+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். மேபி இந்த டைம் சிஎஸ்கே பிளே ஆஃப் த்ரூ ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் இந்த டைம் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே. இவரும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். கன்சிஸ்டன்சிலாம் போயிட்டு அங்கங்கே ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. மேபி சிஎஸ்கே இவரே ஓப்பன் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராங்க. எஸ், அதாவது அவருடைய ப்ரைம் ஃபார்மில் இருக்க ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு சொல்கிறது பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ஷுவராக சொல்லலாம் ராகுல் திரிபாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. மேபி இந்த டைம் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணுவாரோன்னு தோணுது. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சிவம் துபை. சிஎஸ்கேவுடைய மிடில் ஆர்டராக லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு மாதிரி ஸ்டேபிளாக வச்சிருக்க மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டெசிக்னேட்டர் ஸ்பின் கிட்டர் பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஒரு தான் மிடில் இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 3D பிளேயரான விஜய் சங்கர். இவரும் மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல கான்டெஸ்டண்ட்டாக இருப்பார். மேபி அந்த ஸ்ட்ரைக் ரேட் மட்டும்தான் இவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா. இவருமே சரியான ஃபார்ம்னு சொல்ல முடியாது. சௌராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் அங்கங்கே ஒரு மேட்சஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணி நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. இவரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி. நம்ம சொல்லவே தேவையில்லை, லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 5-6 பால்ஸ் ஆடிட்டு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு போனார். மேபி இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நிறையா பால்ஸ் ஆனால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி குழந்தை திரும்பவும் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக க்ரூஷியலாக இருக்கும். ஜேமி ஓவர்டன்னா சாம் கரனா பிளேயிங் லெவனில் வரதுன்னு பார்த்தா டெஃபினட்டாக சாம் கரனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஒரு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலும் பவுலிங்கில் நல்லா பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். இவராலையும் கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியும். மேபி பவர் பிளேயில் போட ஒரு நல்ல பவுலர் கிடச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன ஒரு தாட்டுங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஒரு 10 crores கொடுத்து சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. மேபி ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சஸும் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே 11ல் எல்லா மேட்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா பத்திரானா. ரீசெண்டாக ஃபார்ம்லேயே கிடையாது, சுத்தமாக ஃபார்மும் கிடையாது. 4 ஓவருக்கு 60, 4 ஓவருக்கு 70 போட்டு கொடுத்துட்ருக்காரு. மேபி சிஎஸ்கே வந்தது பிறகு நல்ல பர்ஃபார்ம் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டார்க்கு, அதாவது கலீல் அகமது இருக்கார். இவருடைய ஓப்பனிங் ஸ்பெல் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சிஎஸ்கேக்கு இந்த சீசன். இது இல்லாமல் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போ. இவரையும் ஸ்ட்ரெயிட்டாகவே 11ல் ஃபிட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே. சப்போஸ் இவரை ஃபிட் பண்ணணும்னா யாரோ ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் ஹெவி டீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவன் கான்வே ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னட் நம்பர் 3ல் ராகுல் திரிபாதி. அதுக்கப்புறம் சிவம் துபே. நம்பர் 5ல் வந்துட்டு ஒரு விஜய் சங்கர் மாதிரி ஒரு பிளேயர் நல்ல பேலன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சாம் கரன் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தோனி, ஜடேஜா, அஸ்வின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமது, பத்திரானா அண்ட் கலீல் அகமது. அதாவது இந்த பிளேயிங் டோலில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பாக நம்ம விஜய் சங்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலீல் அகமது யார் வேணாலும் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஓரியன்ட் டீம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 6 bowling ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 12 overs ஸ்பின் போடலாம், 12 overs ஸ்பேஸ் போடலாம். இது டீம் 1ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 2 பார்க்க போகிறோம். இந்த டீம் 2ல் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பவுலிங் ஓரியன்டான டீமை பில்ட் பண்ணுறதுனால வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் எப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் டெவன் கான்வேக்கு பதிலாக வந்துட்டு நான் ரச்சின் ரவீந்திராவை ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு விஜய் சங்கருக்கு பதிலாக ஒரு ஹூடாவை ப்ளே பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. சாம் கரனுக்கு பதிலாக ஜடேஜாவை ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அன்சுல் கம்போஜை ஃபின்டின் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 3 ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு நீங்கள் க்ரூம் பண்ணணும், அதாவது நல்ல ப்ரைம் ஃபார்மில் இருக்கார், அவர் யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் யூஸ் பண்ணலாம். இவரை நீங்கள் பிளேயிங் லெவலில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் ஓப்பனிங் ஸ்பெல் போட நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் டெப்த் ஓவர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.